வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடனே என்னோட பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான அஃபிஷியல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் மார்ச் ஏப்ரல் 2024க்கான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் புக்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி கீ பாயிண்ட்டுக்கு வந்து மார்க் போட்டிருக்காங்க, இப்போது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படித்து எழுதாமல் ஒரு சில கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, 2 மார்க் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்குக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன். ஸோ நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது வந்து இந்த மாதிரி தான் நமக்கு அந்த புக்லெட் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கிங் ஸ்கீம், பண்டில் நம்பரு, பேக்கெட் நம்பரு, உங்களுடைய ஸ்கிரிப்ட் நம்பரு, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70K, இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்குக்கு 67 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஏ டைப் கொஷின் பேப்பர்னு எழுதியிருக்காங்க. ஸோ பேஜ் வைஸாகவும் பக்க வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா 67 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்வு எழுதுபவர்கள் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பார்ட் 1ன்னு போட்டு 1 மார்க் எழுதியிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வெளியில் போட்டு ரோமன் வெளியில் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் போட்டு எழுதியிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50க்கு 50 வாங்கியிருக்காங்க 1 மார்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 மார்க்கே நல்லா எழுதியிருக்காங்க, 2 மார்க் 3 மார்க்கும் கண்டிப்பாக நல்லா எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு நல்ல தாட் வரும். இப்போ பார்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கேப்னோஃபிலிக் பாக்டீரியா இன்டீரியர் இது. ஸோ இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். The bacteria which require carbon dioxide their growth and called capnophilic. எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா கேம்பைலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோஸ்போரஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். ஸோ ஹோமோஸ்போரஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். ஸோ ஹோமோஸ்போரஸுங்கிறது ப்ரொடியூஸ்டு 1 டைப் ஆஃப் ஸ்போரு, ஹெட்டிரோஸ்போரஸுங்கிறது ப்ரொடியூஸ்டு 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸோ ஹோமோபோரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம் எழுதியிருக்காங்க, ஹெட்டிரோஸ்போரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலாஜனல் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லோடாக்சினா என்ன. ஸோ ஃபில்லோடாக்சிங்கிறது இன்டீரியர் தான். த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் கால்டு ஃபில்லோடாக்சி, ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சி, ஆப்போசிட் ஃபில்லோடாக்சி, டெர்னேட் ஃபில்லோடாக்சி, ஓரல் ஃபில்லோடாக்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா T4 பாக்டீரியா பேஜ். ஸோ டயக்ராம் போட்டு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்டு, டிஎன்ஏ, காலர் ஷீட்டு, டைல் ஃபைபரு, பேசல் பிளைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரோட்டோபிளாசம் தியரி எழுதியிருக்காங்க. ஸோ புரோட்டோபிளாசம் தியரி, புரோட்டோபிளாசம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் விச் வாஸ் சஜஸ்ட் பை ஃபிஷர் 1894. அதே மாதிரி ஹார்ட்டி, the similarity contained water and other solutes like glucose, fatty acid, amino acid, vitamins, enzyme. ஸோ இதை மட்டும் எழுதியிருக்கிறதுனால 3 மார்க் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மைட்டாசிஸ், அனிமல் மைட்டாசிஸ். இதில் சென்ட்ரியோல்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும் பிளான்ட்டில், அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர்ஸ் டூ நாட் ஃபார்ம்டு, இல்லை ஆஸ்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. யூஸ்வலி இட் மெயின்டைன் மெரிஸ்டம், யூஸ்வலி டிஷ்யூ த்ரூ த பாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3ல் மைக்கோரைசா. த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கல் மைசிலியம் அண்ட் ரூட் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்டு மைக்கோரைசா. ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோ மைக்கோரைசா, எக்டோ மைக்கோரைசா, எண்டோ எக்டோ மைக்கோரைசா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் கேட்டிருக்காங்க. இட் கிவ்ஸ் த சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் த லீவ்ஸ், flowers and fruit. It transport the minerals and other parts of plant, the transport of food and the leaves in other parts of plant. அடுத்து பார்த்தீங்கன்னா function of fruit. The fruit is source of good material for the animals. They are the source of chemical like sugar, pectin, fatty acid, extra. The fruit protect in seed from the unfavorable condition and animals. The fruit give the source of main medicine for the human.
ஸோ இந்த பேஜ் வைஸாக 6 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் வைஸாகவும் கொஸ்டின் வைஸாகவும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அதையுமே வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா பால்டீன் குரோமோசோம் டயக்ராம் போட்டிருக்காங்க. குரோமோசோம் பூப், டார்க் பேண்ட்டு, இன்டர் பேண்ட். அடுத்து பார்த்தோன்னா செல் சைக்கிள்னால் என்ன? The series of event leading to the formation new cell known as cell cycle. The cell cycle divided into mitosis interphase G1, S1, G2, M. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து எழுதியிருக்காங்க. லைஃப் சைக்கிள் ஆஃப் அகாரிக்கஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாரிக்கஸோட லைஃப் சைக்கிளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தோன்னா எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. வெறும் லைஃப் சைக்கிள் மட்டும் எழுதினா போதும், 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, எங்கேயும் குறைக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம். வெசல்ஸ் ஆர் present. Vascular tissue, xylem and phloem are well developed. Ovules are enclosed within for ovary. Double fertilization is present in the endosperm is triploid. Fruit formation is present. Flower are produced cone. Pollen tube help in fertilization. So water is not essential for fertilization. Angiosperm divided into 2 type, dicotyledons, monocotyledons. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கிளைட்டோரியா டெர்னேட்டா. ஸோ அடிக்கடி கேட்குறது. ஸோ புக்கில் வந்து பார்த்தோன்னா நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. மெயினாக கீ பாயிண்ட் தான். இப்போ ஹேபிட்டேட் எழுதியிருக்காங்க, கிளம்பர், அதுக்கு வந்து பார்த்தோன்னா ½ மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ரூட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ½ மார்க்கு, ஸ்டெம்முக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ½ மார்க்கு, லீஃபுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ½ மார்க்கு. இப்படி தான் 5 மார்க் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க இந்த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்ஃப்ளாரன்ஸ் சாலிட்டரி, ஆக்சிலரி, காம்ப்ளெக்ஸ், பைசெக்ஷுவல். அதேமாதிரி ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாமிரஸ், சைக்கோமார்பிக், கேலிக்ஸ், செப்பல்ஸ் பை, Syncephalus, green, valvate aestivation, corolla, petals by apopetalus, blue impericate aestivation, andrecium, stamen 10, அதில் பார்த்தீங்கன்னா 9 bracket plus 1. கைனீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோகார்பலி, சுப்பீரியர் ஓவரி. ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூம். சீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டோபோரஸ். அடுத்து ஃப்ளோரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரல் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைட்டாசிஸ், மியாசிஸ். மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் 1 டிவிஷன், மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் 2 டிவிஷன். Homologous chromosome is line on the separately metaphase plate. Homologous chromosome is line pairs of metaphase on plate. அடுத்து பார்த்தீங்கன்னா homologous horse do not in pairs. Homologous or pairs of daughter cells are identical. Daughter cells are different from parent cell. Number of the chromosome remain the same. Number of the chromosome have the 2 daughter cells are formed. 4 daughter cells are formed. ஸோ அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் RNA எழுதியிருக்காங்க. mRNA, it is single standard and very unstable. It comprises 5% of total RNA polymer. Prokaryotic, many polypeptides. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக், only polypeptides. Messenger RNA, mRNA, it comprises for 50% of total RNA polymer. It is also called insoluble RNA, the transport in amino acids. Transfer RNA, tDNA. அடுத்து பார்த்தீங்கன்னா RNA, it comprises 80% of total RNA polymerase. The varied length of 120 equal to 1000 nucleotides. It is a single standard and very stable. Ribosomal RNA. அடுத்து பார்த்தீங்கன்னா lichens பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the symbiotic association between algae and fungi is called a lichen. The lichen are sensitive in sulfur dioxide pollutant, so it is called pollution indicator. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன கொஸ்டின் வந்து எப்படி நம்ம கீ பாயிண்ட் பிரகாரம் எழுதுறது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு எல்லா அப்டேட்டும் ரொம்ப வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.